பல அரசியல் கட்சிகள், ஓட்டு அரசியலை விரும்பாத அமைப்புகள், இயக்கங்கள் கூட மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க. ஆனா எங்கேயும் இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடற்ற, ஒரு ஒழுங்குமுறைமிக்கு வராத ஒரு கூட்டத்தை வைத்துக்கொண்டு இன்றைக்கு இந்த ரோட் ஷோ நடத்துவது ஏற்புடையதல்ல. குறிப்பா இந்த ரோட் ஷோக்களையே எனக்கு தெரிந்து தமிழ்நாடு அரசு தடை செய்யணும். அதுக்கு முதலமைச்சரே முன்னுதாரணமா இருக்கணும். எதிர்க்கட்சி தலைவர் அது போன்றுதான் செய்யறார். அவரும் அதை மாற்றிக்கொள்ளணும். விஜய் அவர்களும் மாற்றிக்கொள்ளணும். ஏன்னா பொதுமக்களுக்கும் எந்த முகசுலிக்க கூடாது. அவர்கள் தான் நமக்கான எஜமானர்கள். அவங்கள கஷ்டப்படுத்தி அவங்கள முகசுலிக்க வச்சு அவங்கள 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஒரு இடத்துல முடக்கி அதன் மூலமாக நாம் மக்கள்கிட்ட சென்றடையும் போது எப்படி இத்தனை ஆயிரம் பேர் கூடுறாங்களோ அது மாதிரி 2 மடங்கு பொதுமக்கள் உங்களுக்கு எதிராக மாறுவார்கள். அதனால எல்லா தலைவர்களுமே நான் வேண்டுவது, எத்தனையோ மைதானங்கள் இருக்குது, பொது இடங்கள் இருக்கிறது. இப்ப அம்மையார் ஜெயலலிதா கூட வந்தாங்க, உங்களுக்கு தெரியும். நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களை ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல மக்களை குவித்து அந்த இடத்துல பேசிட்டு அங்க வெளிப்பாடு போய் அவங்க போயிடுவாங்க.